077 58 06 500. அப்பா வந்து முந்தி கிட்டோட கடையில் வேலை செஞ்சேன்ப்பா. 5 மணிக்கு அலாம் செட் பண்ணி தந்தா தலானிக்கெல்லாம் போக கூடாது. ஒழும்படி இந்த சாப்பாடு சாப்பிட்டா சும்மா தடிமணி நாக்கெல்லாம் சும்மா சட்டப்படி வரும். அம்மாவுக்கு தொண்டையில சிக்கி போடு பாப்பா, சின்ன நாச்சட்டு போடு. என்னப்பா அருமையான சொல்லி என்ன ரோடு போட முடியாப்பா. அப்ப ரோட் சைடு அம்மா நல்லா பாக்குறது. அம்மாவோட சொப்ட பாருங்க, அப்பாவோட அம்மா என்ன சொப்டா இருக்கு, அங்கதான் விஷயம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் அரிசியா. ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய புது கிச்சனுக்கு நிற்கிறோம். அதுவும் காலமாக தான் வந்து நிற்கிறோம். வேணும்னு சொன்னால் அதுவும் ஒரு சமையல் வீடியோ தான் செய்ய போகிறோம். உண்மையிலேயே காலம் எழும்பினால் விடிஞ்சு பொழுது குண்டுக்க போகிறது என்னென்னு தெரியாது. ஒரு வேகமாக இருக்கிற நேரம் அவ்வளோ ஒரு ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போ நெடுகரும் வந்து நாங்கள் சோறு கறி சமைச்சு போடுறதுல பார்க்குறாங்களுக்கும் சில எவ்வளோ ஒரு போர் அடிக்கலாமே, இதுதான் நெடுகளும் காட்டினோம்னு சொல்லி அந்த மாதிரி இல்லை. என்னென்ன சமையல் நாங்கள் செய்து சாப்பிட போகிறோமோ அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொலியாக பதிவு செய்வோமே. அதை வந்து அன்றைக்கு ஒரு புட்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் சமையல் வீடியோ அன்னெண்டாலும் சமைக்கிறது எடுத்து போட்டுருந்தாங்க. அப்போ இன்றைக்கும் வந்து ஒரு காலம்பு சாப்பாடு தான் ஒன்று செய்ய போகிறோமே. அதுவும் இந்த காலம்பு சாப்பாடு யாருக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு சொன்னால் மிகவும் ஜீவாக்கு இன்றைக்கி ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். அதாவது இந்த சாப்பாடு சாப்பிட்டா சும்மா தடிமணி நாக்கெல்லாம் சும்மா சட்டப்படி வரும். அது முக்கால்வாசி பங்களிப்பு செய்ய போகிறதா தெரியுமா நீங்களா? அவன் பண்ணி 5 மணிக்கு தெரியாது. அது வந்து அலாம் செட் பண்ணி தருவான் நல்ல பாட தெரியுமா. 5 மணிக்கு அலாம் செட் பண்ணி தந்தா தலானிக்கெல்லாம் போக கூடாது. ஒழும்படி எழுப்போம். அப்போ 5 மணிக்கு அலாம் எழும்பி நான் சாப்பாடு செய்தோம். 5 மணிக்கு கிளம்புவோம். நான் எழும்புவேன் அலாம் மணிக்கு 5 மணிக்கு கிளம்புன்னு சொன்னால் அப்புறம் அங்கால 5 மணிலேருந்து சின்ன ஒரு தேங்காய் ஏதாவது ஹெல்ப் பண்ணி தந்துட்டு ஆள் விட்டு அங்கே ஒரு நீங்கள் லைட்டு முடிச்சுக்கொண்டு பால் எடுக்க போவார். பாலுக்கு போய் 5:50 6 மணிக்குள்ளே வந்து அப்போ எந்த மாட்டில் பால் எடுக்க போகிறது? 5 மணிக்கு கிளம்பி மந்திய பண்ணைக்கேன் அது பண்ணை அப்பாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கடா. எங்கே போனாலும் பால் பண்ணைக்கு போனாலும் முதலிடம் பேங்கு போனாலும் இதுதான் அப்படி ஒரு சலுகை கொண்டு இருக்கேன். இல்லை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஒன்று இருக்குதுன்னு செல்வா கொண்டு இருக்குது. அப்போ சரி அதை பயன்படுத்தி கொண்டு அப்பாவுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து கொண்டுறானே. ஓகே, அப்போ காலமாக வந்து நாங்கள் ஆட்டிக்குட்டிக்கு வந்து ஒரு அவாவுக்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு சின்ன சாப்பாடு செய்து கொடுத்து போட்டு தான் இன்றைக்கி நிற்கிறோம். அதே போல் அஸ்டினும் அதே சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட்டு போகணும். அஸ்டினுக்கு மாவு குழச்சி கொடுத்தா பிடிக்கும். அப்போ மாவை குழச்சி சாப்பிட்டு அஸ்டின் போட்டார். அப்போ இன்றைக்கி பாருங்க இத்தனை பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமான சாப்பாடு செய்ய வேண்டிய கிடக்குன்னு. அப்போ ஜீவாவுக்கு வந்து தடிமங்காய்ச்சோன்னா உண்மையிலே என்ன சொல்கிறது புட்டு அப்படிலாம் சாப்பிடலாது. அப்போ இந்த ஜீவாவுக்கு பிடிச்ச மாதிரிக்கான ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். அப்போ நான் அது அப்படி இல்லை. இந்த பொடி வந்து சின்னவனால எனக்கு எடுத்துட்டு சொன்னால் அந்த நான் கதைக்கிற கதை மட்டும் நல்ல சவுண்டாக விளாங்க தானே ஸ்பொட்டா காதுக்குள்ள போடுது. அப்பா சின்னவனால பெருத்து சொல்லாம தொண்ணி பெருசு தானம்மா. அப்படி இல்லை எங்க அப்பா தொண்டை பெருசு காதை இப்படியே வச்சிருந்தாங்க. சரி ஓகே, அப்போ காய்ச்சி கொண்டுனா நேரம் போய் கொண்டது சின்ன வந்து வேலைக்கு போகணும். இப்போ தான் நேரம் வந்து 7:50 8:30 கவர் பண்ணி இதில் முடிச்சிடணும், வீடியோ முடிச்சிடணும். அப்போ அவருக்கு ஒரு ஆசை நானும் வீடியோவில் நிற்கணும்னு நினச்சி நானும் சமையல் வீடியோ ஒன்று செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. ஓ அப்போ நான் வச்ச போட்டு நல்லா இருக்குது.
அது ரேட் யாரோ கமெண்ட் பண்ணி கிடக்குது என்ன நீங்க செய்த புட்டை தான் சீனி போடாம செய்து பார்த்தேன்மா ஆனால் அது நல்லா இருந்தது. ஆனால் இப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 2500 கிட்ட செலவு வருமா. உண்மைதான் சரியா தான். நான் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எனக்கு தெரியாது, அண்டியோ அம்மாவாரும் தெரியாது. ஆனா உண்மைதான் செலவு தான், சரியான செலவு. அப்போ விளங்குது இல்லை. அதால தான் நாங்கள் வந்து வீடியோ கொண்டு சொல்லி எக்ஸ்ட்ரா செலவழிக்காமல் ஏதோ அண்டண்டாடு நாங்கள் சமைக்கிற சாப்பாட்டை வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு செய்கிறாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு 1000-500 செலவழிச்சும் சில சாப்பாடுகள் செய்யணும்னா வித்தியாசமாக செய்து காட்டுவோம். அப்போ உண்மைதான் ஒரு நாளைக்கு 2500 இல்லை 2500 காணாது செலவுக்கு. என்ன சொன்னால் அந்த அளவுக்கு நாட்டில் சாமான் எல்லாம் விலை. அப்போ அன்றாடம் ஒரு நாளைக்கு சாப்பாடு 3 நேரம் சாப்பாட்டுக்கு இப்படி ஒரு பேக்ல முந்தி ஒரு பேக்னா இப்போ இப்படி ஒரு பேக் சின்ன பாப்பாவுல வித்தியாசத்துல இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இப்போ அப்பாட 3000 ரூபாய் காணுமோ. உண்மையில சின்ன வேலை காசு 3000 சொன்னா அது எங்களுக்கு பார்த்தா ஒரு மதியத்துக்கு தான் காணும். அப்ப நாங்கள் அதுக்குள்ள 3 வேளை சாப்பிட்றோம்னு சொன்னால் ஏதோ எங்களோட கை சிக்கனம். அண்டை கடையில கொண்டு போய் தாத்தாலா 4 சாமான் வாங்க கட்டாது. அதனால வந்து நாங்கள் மாதத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கொஞ்சம் சாமான வேண்டி வச்சோம்னு சொன்னால் அண்டை மீன் தேங்காய் அந்த மாதிரிக்கான சாமான வேண்டி ஃப்ரெஷ்ஷான மரக்கெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கு இப்படிதான் இல்லைன்னு சொன்னா உண்மையில அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் 2500 ரூபா வேணுமென்ற மாதிரி தான். ஆனா அவள் சரியான ஒரு கணக்கு தான் போட்டிருக்கேன். சரி ஓகே. அப்போ நாங்கள் கதைச்சு கொண்டு நிற்காமல் சாப்பாட்டை செய்வோமே. ஓகே அப்போ என்ன சாப்பாடு இந்த பாருங்க தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோமே இந்த சொதுக்கி தக்காளி பழம் சொதுக்கி இது வெங்காயம் பெருஞ்சீரகம் கருவேப்பமில்லை சொதுக்கி தாளிச்சு போடுறதுக்கு. இது வந்து சம்பளுக்கு கருவேப்பமில்லை பெருஞ்சீரகம். அப்போ இதுக்குள்ள வந்து இட்லி சம்பளுக்கு என்ன நல்லா இருக்கும். என்ன வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் அம்மா மக்களை இட்லி சம்பளம் கூடாதுன்னு சின்ன வெங்காயம் தான் சம்பளுக்கு புத்திடா சும்மா பேக்கை வச்சு கடிச்சு சாப்பிடாது ஒரு ரத்தம். அதுவும் உள்ளி ஏன் போட்டு ஒரு இட்லி சாப்பிடும் அதனுக்கு தான் உடைக்கணும். அப்போ காலமில்ல எத்தனை சோல்டர்லாம் நோவுது கையெல்லாம் ஆட்டையில் அதான் நோவுது. சில வேலை கொலஸ்ட்ராலும் தெரியா. இனிமேல் எந்த வாழ்க்கை நான் இது வரைக்கும் ஒன்று செக் பண்ணாமல் இப்படியே 7 மண்டா படுப்பேன் 7 ஆட்டை வளர்ப்பு தெரியும். அப்படி தான் இந்த வாழ்க்கை போகுது. சரி நிறைய கதைக்காம வந்து நாங்கள் சாப்பாடை செய்வோம். ஓகே அப்போ இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னா சொல்லி வைக்க போகிறேன். அப்பா வந்து சம்பளிக்க போகுது. அதே அப்பா தான் இடியப்பம் வச்சு தரப்போறாரு. என்ன இடியப்பம் புட்டுல வந்து நீங்கெல்லாம் போக சரியா வந்து அப்பாவின் கையால் செய்யப்படும் சாப்பாடு. சரி அப்பாக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு சொல்லி நாங்க அப்பப்ப வெளிப்படுத்துவோம். என்ன மாதிரி இடைக்கிட வெளிப்படுத்துவோம். இவ்வளவு இதுதான் அந்த அரிசிமா. உண்மையிலே இப்ப முந்தியெல்லாம் வந்து நாங்கள் ஊற வச்சு இடிச்சு அரிப்போம். இப்ப அந்த மாதிரிக்கெல்லாம் இல்லை. அதெல்லாம் பேக் பண்ணியே நல்ல அருமையான மா வருது. அப்ப இது வந்து நல்ல வரணி அரிசி மாண்டிய காட்டினேன். அதுல கொஞ்சம் மதாடிய வாய்க்க போறேன்னா காலம் பன்ஸ் எல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதே நான். அப்ப ஜீவாக்கு தான் கொஞ்சம் வாய்க்க போறோம். சரி அப்ப நாங்க சட்டி போச்சு இந்த சம்பளுக்கு வறுத்தெடுத்து நீ சம்பளிப்பா இல்ல சட்டி கொஞ்சம் பார்த்து எரியுது போட என்ன ஒட்டிச்சுட்டு சம்பள் அடிச்சா நல்லா இருக்கும். என்னன்னு சொன்னாமா என்னன்னு சொன்னா ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தது அந்த வரணி அரிசிமான்னு சொல்லி இந்த அரிசி மாதிரி தானே அந்த அரிசி மாப்பை கேட்கல பார்க்கட்டும். அந்த ஃபோன் நம்பர் இருந்தால் எனக்கு சொல்லட்டுமா வாங்க போகிறோம். ஓகே அப்போ உடனே பார்த்து செய்வோம் மேடம். ஆமாம் கேட்டவங்களுக்கு நாங்கள் ஆனால் ஃபோன் நம்பர் வேறு சான்ஸ் இல்லை. இப்போ தீவா அடிச்சுக்கலாம் போல பின்பக்கம் பார்க்குறேன். அட்ரஸ் வேணுமெண்டா இருக்கு. அந்த இருக்கு ஃபோன் நம்பர் கீழ இருக்கு. ஐயோ சாரி வன்னி கோணம் இந்த கடக்கு காட்டிடுவோம் ஒன்று வடிவா காட்டுங்க வாங்கட்டும். 077 58 06 523 2 நம்பர் போட்டுருக்காங்க. அடுத்தது 07 4 007 07 18 இதுதான் அந்த நம்பர். இதான் அந்த நம்பர் வந்து பேரமணிக்கு கேட்ட வைக்கிறாங்க காட்டிடுங்க மக்களே. ஓகே தரம்பைக்குறிச்சி மேற்கு வரணி காட்டுங்க வந்துருவாங்க. தரம்பைக்குறிச்சி மேற்கு வரணி செத்தல் கருவ போதும் போங்க. ரைட்
அது அவங்களுக்காண்டி நாங்கள் சேர்த்தான விடுவோம் கண்டிப்பாக வந்து. ஓ அம்மாளே என்னப்பா மேலே இருமுறதா அப்படிதான் நான் குதிரைக்குள்ள வந்தா மரணிட்டு நம்பர் சொல்லி. சரி ஓகே இது வந்து அம்மா செத்தலை போட்டு எரிய பண்ணி பிச்சை கட்டுச்சு சித்தாப்பை ஓடிட்டாங்க நின்றவங்க இந்தா இதுக்குதான் நம்மள அப்புறம் கடிப்பு அதாவது செத்தல் பெருஞ்சிடம் கருவேப்பெல்லாம் பொறிச்சிடாங்களே அம்மா இப்படி வாங்கணும் அப்பா அப்ப நிக்கட்டும். ஆப்பேங்க ஆப்ப இல்லாம பாருங்க சாப்பாடு இல்லாம முடியுமா ரெண்டு பேரும் போகமா வேலை செய்யறதுனால உடனே முடிஞ்சு சாப்பாடு. அதுக்கு வந்து ஈஸியா இருக்கு வேலை. மேலாங்கடா காய்ச்சல் ஆகல அதான் அரவாசி எப்படியே காலம் வீடியோ கிராம கொண்டு பெட்ரோல் துப்புரவா இல்லை அங்கே. நேற்று வந்த ஒரு ஃபுல் டோசர் முடிஞ்சு இரவும் சாண்டு. ஓகே அப்போ தக்காளி பழம் போடுவேன். அள வைக்கிறப்பா புளியில மட்டும் கொஞ்சம் மாவு ஆரண்டு. ஆனா உண்மையா அந்த தக்காளி கிலோ சொதிக்க வந்து கருவாடு போட்டா அப்படி இருக்கும். அது தொண்டன் கருவாடு போடும். தொண்டன் கருவாடு போட்டா அருமையான தக்காளி சொதி ரெடி ஆயிடுச்சு. ஜீவா கொஞ்சம் காட்டுங்க தக்காளி சொதியே. ஜீவா அருமையான சொதி என்ன போ தக்காளி சொதியன்னு சொன்னா மக்களே சொல்ல வார்த்தை இல்லை. அது புதிய நாளா தலைவர் புரியன்னு சொன்னா சரி அப்ப அடியே இப்போ தாரி கடிஞ்சாரு ஆளுக்கு ஒரு வேலை செய்தாதான் வெளியே சாப்பிடலாம். அப்புறம் கையில் அப்பா அடியே சம்பல் அடி போடுங்க மாபாரம் குழச்சி வச்சுக்கிறேன். குழச்சி வச்சுக்க மாவுல சொப்ட பாருங்க. அப்பாவோட மா இன்னும் சொப்டா இருக்காங்க. அங்கதான் விஷயம் இருக்கு. இடியப்பம் வந்துட்டு இன்னைக்கு பஞ்சப்பம் மாதிரி கிடக்கும். சொல்லிக்கு அம்மா சொல்ல போல அந்த சின்ன கருவாடு என்ன உக்குறாண்ட சண்டையை போல நிக்கிறேன். எங்க இதங்க சம்பளிக்க முடியும் வச்சுட்டு ஒரு தட்டு. அம்மா அருமையான ஒரு இடியப்பம் அப்பாவின் கையால். ரகன 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 நல்ல ரகன மா வச்சிட்டு புளியுங்க. அப்பா ரகன 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 நல்ல ரகன. இடியப்பம் மொத்தம் கூடாது. நான் மெல்லிசா அம்மாவுக்கு தொண்டையில சிக்கி போடும். அப்பா சின்ன நான் சொட்டு போடும். அது நான் சொல்லேன். அந்த வாவ மொத்தமா புளிஞ்சு டேஸ்ட் இருக்காது. மெல்லிசா அவளை மொத்தமா புளிஞ்ச ஒண்ணுன்னா இல்ல ரெண்டு மிக்ஸ் பண்ணி மொத்தமா புளிஞ்ச ஒண்ணு சொன்னா சொதியல ஒண்ணு நான் குடிச்சு போட முடியப்போ மிச்ச தட்டையும் கொண்டு வந்துக்கலாங்க. இப்படி அவருக்கு தட்டு தூக்கி வச்சு நாங்கள் அவசராக்கி காட்டணும். அப்படியே அப்பா வந்து முந்தி கிட்டூர் நான் கடையில வேலை செஞ்சேன்ப்பா. கடையில இல்ல நாங்கள் ஒரு கடை எடுத்து சரி அக்கான சாப்பாடு கடையில் ஒரு நாள் எடுத்து கூட்ட வேண்டிய ஓடிவாங்க. என்ன தொழில் செய்ய விருப்பம்? இப்ப இல்ல பொண்ணு பிடிக்கிற கொஞ்சம் காலங்கள் வரங்க. அப்ப பொண்ணு பிடிக்க அப்பா நான் பிடிவேன். அப்பா வேலையை போறது நானும் அப்பா அவங்கள வச்சு சாப்பிடுறேன். நாங்கள் செத்த கூட அம்மா கதைக்கிறான். ஏதாவது ஒரு கடை போட்டு அந்த வேலை வேண்டாம். பழங்க பிடிச்சி சாப்பிடுறேன். அப்ப உங்க பொண்ணு இல்ல
வேறங்கான சடசடன்னு வைக்கும் நேரம் காலியாகும். எனக்கு அவசரம் இல்லையா உங்களுக்கு தான். எனக்கு அவசரம் பசிக்கு. ஆனா அப்பா வேலை செய்யும் பயங்கர சிலோ. எனக்கு அது பொறுமை இல்லாம கிடக்கு மக்களே. அப்படி கூட அப்படி பொறுமை இல்லைன்னா அம்மா வந்து அந்த அறைக்குள்ள கொஞ்சம் இருந்து கூட வேலை நாங்க எனக்கு வேலை வந்து சட்டு சடி சடையாரம்மா சடி 87ஆம் ஆண்டு எடுத்த விட்டு போல நான் எடுத்து விட்டு முடியும். அடி வாங்கி இருக்கு. சரி ஓகே. அப்ப இது வந்துட்டு அவிச்சு கொண்டு இருப்போம். அவிச்சு ரக்கைக்கு நாங்கள் காடு வச்சு அது வந்து சம்பளம் அடிக்க போறேன். சம்பளத்துக்கு பொருள் வந்து அவிச்சு. ஆமா பரவாயில்ல நல்ல அம்மா குழச்சிக்கிறப்பா நான் கொட்டாம பரணி அரிசி மாவில் ஒரு இதமான ஒரு இடியப்பமும் இடி சம்பளம் சொதியும். நாங்கள் வேலையில நம்மளை ஃபாஸ்ட்டாக முடியுது. பாப்பா ஜம்படிக்க புந்தி போட்டா யாரும் என்ன செய்யறாங்க ரெண்டு. ஏய் உப்பும் போடும் போச்சு. உண்மையாகும். உப்பு இல்ல பண்ண சாப்பிடலாம் சொல்லி போட்டாச்சு. ஆனா உப்பு கூடணும். நான் வளர்ந்தாலும் உப்பு கூடாது. உப்பை வச்சு குடிக்கணும். அதே போட்டு சேர்த்துல போடணும். இல்ல உப்பை கொண்டு அடிச்சு போட்டு உப்பை வச்சு தூள் போடுங்க. அப்பதான் சாப்பிடல உங்களுக்கு குடி வரலாம். இப்போ போடக்கூடாதா? அப்படியே போட்டு வந்து உடனடியாக இடிச்ச சேர்த்து அதில் அடிக்கா உடஞ்சி கொடுக்கும். இந்த 2 சாப்பாடுக்கே பண்ணு சொன்னா 4-5 வரைக்காச்சாங்க. ரோட் போட முடியுமா? அப்ப ரோட் செய்ய போவேனா தெரியாது. இப்படி சம்பளம் இப்படி இடிச்சு கொண்டிருக்கா ஒரு இந்த விதை வந்து பறந்து கண்ணை காட்டுவோம். வாழ்க்கை சரி. அம்மா எனக்கு அதான் விருப்பம். அம்மா எனக்கு அது 2 கண்ணு நம்ப அங்கான போராட்டம் பெட்ரோலுக்கு போராட்டம். போட்டு அதை ரக்க தெரியாது. இந்த கொடியா மாதிரி ஆனா உடனே நல்ல கொதிச்ச தண்ணி சொன்னா நாங்க ஒரு 5 தட்டு புளிஞ்சோம்னு சொன்னா அந்த 5 தட்டு புளியறதுல அவிஞ்சிருச்சு. நான் தான் சொல்லி கொடுத்தா அந்த மெத்தட் உண்மைதான். காட்டுவோம். இல்ல என்னம்மா சத்தமா இடி சம்பளம் என்னம்மா போடா. ஆமா இங்க இப்படி வந்துட்டோமா? பாபம் காணாது அம்மா அங்க வந்து என்ன வேலை வாங்குறாங்க. வலிச்சு போடுற பெருஞ்சிடாங்களா சட்டிக்கு அது நாளைக்கு சட்டிக்கு பெருஞ்சிடாங்கடா. அம்மா நல்லா பாக்குறது சம்பளம் ஆமா 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 தேங்காய் பூ கடைசியா இப்ப சாப்பிட்டா ப்ரோ தேங்காய் போட்டு ரொம்ப போடும். சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். ஆனா உப்பால வேற கொடுத்தது எல்லாம் அளவா வரும். இடி சாம்பாருக்கு பழப்புளி தேசி டேஸ்ட் சொல்லுவாங்க. பழப்புளி ஆமா சாப்பாடு அனுபவம் எனக்கு கூட இருக்கு. அதுதான் அப்பா போல சொல்லி விடுவாரு பெரியவங்க.
பெரியவங்க சின்ன அழிஞ்சிட்டு இல்ல, போவாங்க. இது அப்பா சொல்ல கூட அந்த பெரிய வெங்காயம் என்ன சொன்னா அந்த தேங்காய் பழம் போட்டு செய்யற சாமான் கையால விநாயகர், right. அதுக்கு தான் அந்த இது நல்லா கிடைக்கல அந்த வீட்டை சின்ன வெங்காயம் முடியும் சின்ன, இல்லைன்னு adjust பண்ணி இடிக்கலாம். ஆனா முதலாவது அதுதான் யாரு சொன்னாலும் இந்த தூள் தம்பல் விளையாடும். அதுக்கு பம்பாங்க taste வேணும். ஏன்னா கடிச்சு எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. கட்டு போடுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுங்க, அங்க எடுங்க, கொண்டு வாங்க. அம்பல் கொண்டு வாங்க. இடிக்க தனி வாசம் கொண்டு வருது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம். சும்மா வச்சு அடியே, அதுக்கு அந்த கருவேப்பம்பளையும் பெருஞ்சீரகம் எடுத்தோடனே பிடிச்சு கூட வச்சுருவாங்க நாளைக்கு அம்மாவுக்கு வாங்கிட்டு பொரிச்சது போட்டா நல்லா இருக்கும். அடுத்ததான் வந்து அப்படியே இந்த சின்ன வெங்காயம் வட்டி வச்சுக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு இதுக்கு வடிப்போமா என்ன அப்புறம் உள்ளி போடலையே நம்மளுக்கு உள்ளி வேண்டாம், ஜீவாவுக்கு உள்ளியில பேச ஒத்து வராது. உள்ளி போட்டா கத்துவாரு. அது அப்படி அவன் உள்ளி போட்டால் காய்ச்சல் வரும். என்ன சொதிக்கு உள்ளிமெல்லாம் போட்டுறாங்க. ஆனா பச்சை போட்டா நல்லா இருக்கும் தான். ஆனா தீபா இருந்த ஒன்றே வெங்காயங்கள் பச்சை மிளகாய் கூட சூடுவார் நினைக்கிறா ஒரு சூடு மாதிரி நல்லா சொல்லு. அப்படி அப்படி சொன்னா இப்ப வெயில் கூட தரும் அந்த கலக்கலா போடும். கலக்கி கலக்கல கலக்கல் எல்லாம் அங்கே வராது. ஜூஸ் மோசன் கூட பதிய அதே மாதிரியே அரவாசி வந்து இந்த வீடியோ வந்து வேலை எடுக்கிற காலம் வந்துட்டு இன்னைக்கு பைக் அண்டாடிச்ச பெட்ரோல் வந்து முடிஞ்சுது நம்ம அப்ப நேற்று நிற்கப்படாது. இல்ல இல்ல எனக்கு ஒரு சின்ன செல்வா கொண்டு இருக்கா அதனால அதை பயன்படுத்தி பார்ப்போம் சக்சஸ் ஆகும்னு சொல்லி நானும் ஒரு அண்ணாடு சொன்னேன் இல்லாமா மடி. இப்ப அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வந்துட்டு லைன்ல இடிச்சாச்சு. இல்ல இல்ல ஒரு கொஞ்சம் பாடி போக்கடா இஞ்சி படிக்கட்டுமா பாசி அது கொண்டு கொண்டு பழப்படியே கொண்டு போனோம் அந்த வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக அதான் இல்லைம்மா நான் கழிச்சா இல்ல கொஞ்சம் நாள் அது ரெடி பண்ணுவோம் அதோட சாதியா இருக்கு ஓகே சம்பல் வந்து ரெடி அது பறிச்சு போடுங்க. அந்த போடி அந்த பெருஞ்சீரகத்துக்கு போடு பிரெட். உண்மையாகும் ஓகே எல்லாரும் செய்ய போறாங்க அது கழுவுங்க அப்பா கழுவுங்க. அதுக்காக பறக்க போகிறாரு. உடைச்சு விட்டுறாத. கொஞ்சம் கண்ணில் விரட்டி பேர் எரியுது உண்டு. சம்பல் அம்மா அதான் நல்ல உடைப்பு சம்பளா புளி விடணும். படிக்காடா அம்மா ஒரு இதே விட மாட்டான் என்ன தெரிஞ்சதை கூட சம்பளம் விட்ட அப்புறம் அரியாவில்ல அதுதான் அந்த சம்பளம் அம்மா நான் தீர்த்த விட்டு தான் நான் போவோம் இடிச்ச போதும் போட்டு. ஓகே அம்மா சக்ஸஸ்ஃபுல் ஓகே இடியப்பம் வந்து ரெடி ஆயிட்டு. இது எல்லாத்தையும் அந்த பேக் போட்டு கட்டி நாங்கள் செய்கிற சாப்பாடு தானே இது. இந்த பாருங்க தக்காளி சொதி, தக்காளி பழ சொதி, இடி சம்பல், சிவப்பு இடியப்பம். சரியா? உண்மையிலேயே சின்னவனுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த பொம்பளை வளமே எந்த ஒரு கறியும் சமைச்சிட்டு போகிறோம். இடியப்பம் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாவை வந்து பதமாக குழைச்சி எடுத்து அவிக்கணும். என்ன நான் கூட இடியப்பம் அவிக்க மாட்டேச்சு. அவ்வளோ அவிச்சா அவனுக்கு தண்ணியை கூட விடும், இல்லைன்னா ஒட்ட செய்வேன். ஆனால் உண்மையாக அந்த இடியப்பத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டணும். இந்த பாருங்க எந்த வித ஒட்டலோ எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கிறாங்க. ஜீவா ரெண்டு பிசுக்கி கொண்டு நிற்கிறேன்னா தனக்கு வெளியே சாப்பாடு தாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஜீவா போட்டுக்கிடுவோம். பத்திரியுமே கட்டு அப்படியே அப்புறம் சாப்பிட மாட்டாங்க கத்துவாங்க. இல்லை இந்த கருவாடு அது போட்டால் சாப்பிடலாம் கொஞ்சம் கருவாடு போட்டோம் சொதிவும் இந்த விலைக்கு இருக்கும். ஜீவா கருப்பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிடணும். சரியா? அப்போ சொதி அப்படியே நான் கொஞ்சம் கருவாடு தோணலாம் போய். ஓகே ஜீவா கொடுத்து சாப்பிட்டு சாப்பிடணும். ரைட் அவச்சு தந்த அப்பாவுக்கு ஒரு டிப்பங்க. நான் சாப்பிட்டு பார்க்கணும், நீங்க சாப்பிடலாம்னு சொல்லுவோம். ஓஹோ இது சாப்பிட்டு பார்க்கணும் நம்மளா இது ஒரு சந்தோஷம் சாப்பிட்ற காலமையில் என்ன சொன்னால் ஆனால் நல்லா அந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த சாப்பிடு. எனக்கு பனிச்சு சாப்பிட்டோம். எனக்கு பெருசாக போய் எனக்கு பசிக்கவே இல்லை. எனக்கு உண்மையாக இப்போ போகணும் லேட்டாக சாப்பிடும். அப்பாவுக்கு சொதி என்ன பிடிக்குமே சம்பை
பட்டா 2 சாப்பாடு செய்தேன். டேஸ்ட் ப்ளீஸ் டெல் மீ. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சுட சுட தான் சாப்பிடணும். அண்ணாண்ட சம்பளம் பிடிக்க சொல்லுங்கக்கா. சொதி இந்த வாசம் தான் நல்லா இருக்கு. அப்பா சம்பளம் பாப்பா எப்படியா பயிருக்காப்பா உடனே புளிடாப்பா எங்காண்டி அந்த மாதிரி என்ன அந்த மாதிரி இருக்குது கறி கறி சம்பளம் நல்லா கிடக்கு. உப்பெல்லாம் கிடக்கா இருக்கு. ரொம்ப நல்லா வெங்காயம் கறியோட இன்னும் டேஸ்டாக இருக்கு. இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் உடச்சி தட்டம்மா இன்னும் டேஸ்ட்டாக இல்லை அதுக்கு முன்னே அமிர்தம் நஞ்சு மிகிற பண்ணாலும் அதான் தரும். நாங்கள் அந்த கணக்கு ஓய் சொல்ல வரீங்க சொல்லுங்க. கம்பல் இடிக்கிறத பிரச்சனை இல்லை. அதுகளுக்கு அதுக்கேற்ற பொருள் போடுறான்னு பிரச்சனை. இப்போ பிரச்சனை இல்லையே. இல்லை அதான் அப்பா சொல்லிட்டு பெரிய வெங்காயம் போட்டு கொண்டு அது தப்பு இல்லை. என்ன வெங்காயத்துல இல்லாம உண்டு அது சின்ன சாப்பிட்றாங்க பெரிய சாப்பிட்றாங்க. திண்ட காலம் போட்டு நான் வெங்காயம் இல்லாமல் கறியா சாப்பிடாங்க. வெங்காயம் இல்லாம சம்படிச்ச காலம் இருக்கு அந்த காலம் நான் புறாக்குறாக்கு முதலப்பா. ஓ குடிக்கிறதுக்கு டோவியால குடிச்சான் சீனி இல்லை. ஓ தெரியும் சீனி அங்க இல்லையே என்று சொல்லி நானும் கஸ்டோவியோட குடிச்சேன்ப்பா. கண்டிப்பா இவன் வேலை செய்ய வேலைக்க கண்டிப்பா டொவின் தெரியுங்களா. நேற்று நானும் அம்மாம் இங்க அங்கர்மா இல்லாம சாயாட்டி குடிச்சாங்க. எல்லாம் கேட்கணும் சின்ன கதை கேட்கல போன்ல கதை கேட்க நேரில் அது என்ன நான் சொல்லல சரியான விளக்கம். அது வந்து அப்படி இல்லை அது சரியான விளக்கம் நான் சொல்றேன். நான் சொல்றேன் சரியா. நோதாப்பா யாரோடையுமே பேர் வந்து கதைக்கிறது இல்லை. குறைவு வேலை தேலது போடாதான் சொந்த பந்தம் குற்றாரோட நண்பர்கள்னு சொல்லி யாருமே யார்கிட்ட போறதும் இல்லை வர்றதும் இல்லைண்ணா. கல்யாணம் அம்மா அப்பாவோட பிறந்து வளர்ந்தது. 2வது வந்து கல்யாணம் கட்டி உலகமே நாங்கள் தான் அதாவது மனுஷி பிள்ளைன்னு தான் வாழ்ந்துட்டு. அதால் யாரோடையும் பேச வழியால் கதைக்கவே இல்லை. சைலண்டாக தான் இருப்பேன். சும்மா வீட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கதைப்பேன். அப்போ இப்படியான வீடியோக்களை கொண்டு வந்து ஆளை கொஞ்சம் இழுத்து கொட்டோமே. அப்போ அப்படி கதைக்க வரைக்குள்ள கொஞ்சம் அதெல்லாம் நோமல் நோமல். சரியா சந்தோஷம். ஓகே சின்ன வச்ச இடியப்பம் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் விடைக்குள்ள சில வீடியோக்களில் வந்து சின்னோட காமிப்போம் டைம் இருக்கும்போது. ஓகே பாய். ஓகே சந்தோஷம்.